சவுக்கு சங்கர் வீட்டில் தாக்குதல் நடத்திய வழக்கில் கைது செய்யப்பட்ட 5 பேரையும் எழும்பூர் நீதிமன்றம் ஜாமீனில் விடுவித்துள்ளது. தூய்மை பணியாளர்கள் குறித்து அவதூறாக பேசியதாக கூறி பிரபல யூடியூபர் சவுக்கு சங்கர் வீட்டின் மீது நேற்று முன்தினம் தாக்குதல் நடத்தப்பட்டது. அவரது வீட்டின் பின்பக்க கதவை உடைத்த மர்ம நபர்கள் சிலர் கழிவுநீரை வீடு முழுவதும் ஊற்றியதோடு தனியாக இருந்த சவுக்கு சங்கரின் தாயாரையும் அவதூறாக பேசியதாக கூறப்படுகிறது. மேலும் அவரது வீட்டையும் சூறையாடியதால் பரபரப்பு ஏற்பட்டது. இந்த சம்பவத்திற்கு அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி, விசிக தலைவர் திருமாவளவன் உள்ளிட்ட பலர் கண்டனம் தெரிவித்தனர். இந்த சம்பவம் பரபரப்பை ஏற்படுத்திய நிலையில் சவுக்கு சங்கரின் தாயார் கீழ்ப்பாக்கம் காவல் நிலையத்தில் புகார் அளித்திருந்தார். இதனை அடுத்து இவ்வழக்கை சிபிசிஐடிக்கு மாற்றி காவல்துறை தலைமை இயக்குநர் சங்கர் ஜிவால் உத்தரவிட்டார். இந்நிலையில் யூடியூபர் சவுக்கு சங்கர் வீட்டில் தாக்குதல் நடத்திய வழக்கில் செல்வா, கல்யாண், விஜய், பாரதி தேவி ஆகிய 5 பேரை சிபிசிஐடி போலீசார் கைது செய்து எழும்பூர் நீதிமன்றத்தில் ஆஜர்படுத்தினர். பின்னர் 5 பேரையும் ஜாமீனில் விடுவித்து நீதிமன்றம் உத்தரவு பிறப்பித்தது. இதனிடையே இவ்வழக்கு தொடர்பாக வாணிஸ்ரீ, விஜயகுமார் உள்ளிட்ட பலரை சிபிசிஐடி போலீசார் தேடி வருகின்றனர்.